இதுவரைக்கும் எங்க கட்சியில யாரையுமே எடுத்தெடுப்புலயே கட்சியை விட்டு அடிமட்ட உறுப்பினர் பதவியிலிருந்து விலக்கியதில்லை. எப்போதுமே ஒரு ஜனநாயக நடைமுறையை கட்சிக்குள் கடைபிடிப்பவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். முறைப்படி ஒரு இடைநீக்கம் செய்யப்பட்டு அதற்கு விளக்கம் கேட்கப்பட்டு அந்த விளக்கம் ஏற்புடையதா அல்லது ஏற்புடையது இல்லையா என்று ஆய்வு செய்த பிறகுதான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இவர் ஒரு விளக்கம் கொடுப்பார் என்றுதான் நாங்கள் இடைநீக்கம் செய்தோம். ஆனால் அவர் எங்களுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராகவே தலைவருக்கு சவால் விடக்கூடிய அளவிலே அவருடைய மறுப்பு கடிதம், என்னுடைய நிலைப்பாட்டில் நான் மாற மாட்டேன், திமுக கூட்டணிக்கு எதிராக விமர்சனம் செய்து கொண்டிருப்பேன் என்றுதான் அவருடைய கடிதங்கள் இருந்தது. ஆகவே நாங்கள் அமைதி காத்தோம். மீண்டும் மீண்டும் அவரை இந்த 2 நாட்களாக 2 தொலைக்காட்சிகளில் கொடுத்த பேட்டி என்பது மேலும் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே தொண்டர்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாக தான் அவருடைய பேச்சு அமைந்தது. அவர் ஏதோ பெரிய ஒரு புரட்சியாளர் போன்று நாடு முழுவதும் மக்களை சந்தித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்ற பெரிய தியாகி போன்று அவருடைய பதிவு இருக்கிறது. ஏதோ அவருடைய வாழ்நாள் முழுவதும் சாமானிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணிச்சு போராட்டம் நடத்தியவர் போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார். அவருக்கும் இந்த மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.